Hi guys, welcome back to my YouTube channel, Scientific Studio. இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எடுத்து அது ரியலா ஃபேக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், வாட் இஸ் மீன் பை கரண்ட், வாட் இஸ் மீன் பை வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம். நிறைய பேர் சொல்லிப்பாங்க 17 வோல்ட் 220 வாட்ஸ் வருது, அதில் இவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு தெரியும். நம்ம எல்லாம் புக்ஸில் படிச்சிருப்போம், ஏன் நானே புக்ஸில் தான் படித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு தெளிவாக புரியல கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன், ரெண்டுத்துக்கும் எதுக்கு வேரியஸ் நேம் வச்சுருக்காங்க, வேறு நேம்ஸு. அது மட்டும் இல்லாமல் வாட் ஆர் தேர் ப்ராப்பர்ட்டிஸ், எதுக்கு அது யூஸ் ஆகுது, இதெல்லாம் நிறைய டவுட்ஸ் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் செல்ஃப் லேர்னிங் பண்ண தான் அது வந்து ஏன் கரண்ட்டுக்கு வேரியேஷன் வருது, கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, அது என்னன்னு தெரிஞ்சிச்சு. சின்ன ஃபியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்தேன், அதில் தான் தெரிஞ்சிச்சு கரண்ட்னா ஒயரில் இப்படி பாஸ் ஆகுது, வோல்டேஜ்னா இந்த மாதிரி ஆகுது. அதனால நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணேன்னா, நான் நிறைய பேருக்கு தெரியட்டும் கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன. இதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பாங்க வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்னன்ட்டு. ஸ்கூல் டேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்ஜினியர்ஸ், நிறைய ப்ரொஃபஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்னன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்குறப்ப யாருக்குமே மறக்காது காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம், கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன. இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போர் அடிக்க விரும்பலை. வீடியோவில் எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்குறப்ப கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ கீப் வாட்சிங் சயின்டிஃபிக் ஸ்டுடியோ. இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக பார்ப்போம். ஓகே காய்ஸ்.